So hi viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருப்பீங்க அப்படி நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். எப்பவுமே யூஸ்வலாக நம்ம சேனலில் வந்து பண்ணுவோம், ஒரே ப்ரைஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேறு கார்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது வழக்கம். ஸோ இது மாதிரி நிறைய கார்ஸை நம்ம வந்து ஒரே பிராண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்ஸை கம்பேர் பண்ணி நிறைய வீடியோக்குள்ள வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்பவே நல்லாவே இருந்திருக்கு. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கம்பேரிஷன்களை தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ நம்ம கூட நிற்கிற வெஹிக்கிளை பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும், கியா சோனட், அதுக்கப்புறம் கியாவோட சிரோஸ் எதை வேணுமோ உங்களுக்கு வேண்டியதை வச்சுங்க. ஸோ கியாவோட சைரோஸ். ஸோ இந்த காடல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன வேரியண்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா HTK ஆப்ஷனல். ஸோ HTK ஆப்ஷனலை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். HTK ஆப்ஷனோட ப்ரைஸிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். 2 வெஹிக்கிளும் 9,99,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டர் 10 lakhs எக்ஸ்ஷோரூமில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரெண்டுமே. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய டர்போ பெட்ரோல் தான் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம இங்கே கம்பேர் பண்ணக்கூடியதும், அதாவது சோனட்டில் கம்பேர் பண்ணக்கூடியதும் அந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினை தான் நம்ம வந்து கம்பேரிஷனுக்கு வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் தான் அந்த 9,99,000. ஆக்சுவலாக ஒரு 1000 ரூபா மட்டும் உங்களுக்கு இது வந்து விலை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேபி நீங்கள் டீசல் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டுத்தோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டும் 10,99,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வரும். மேபி இந்த 2 வெஹிக்கிளில் எது போகிறது பெட்டர், என்னென்ன ஃபீச்சர்ஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்ட் ரீதியாக இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீலர்ஸ், வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கார் வாங்குறதுல பலவிதமான குழப்பங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் அதை பார்க்க முடியுது, நமக்கு வரக்கூடிய கன்சல்டேஷன் கால்ஸ்லையும் அதை வந்து பார்க்க முடியுது. எனக்கு எந்த கார் ப்ரோ செட் ஆகும், ஹைவேஸ்க்கு எது செட் ஆகும், மைலேஜ் எது பெட்டராக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பலவிதமான கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கார் வாங்கலாம் டிசைட் பண்ணிட்டா எங்கே ஃபினான்ஸ் எடுக்கலாம், எதில் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் அந்த வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கா, எங்கே அதை எக்ஸ்சேஞ்ச் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கேள்விகளை தெளிவுபடுத்துகிற வகையாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வீல்ஸ் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வீஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தஞ்சாவூர், திருச்சி இந்த பகுதிகளில் இருக்கீங்க, இல்லை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் எங்கள் மூலியமாகவே நீங்கள் காரை வந்து வாங்க முடியும். ஸோ தஞ்சாவூர், திருச்சியில் இருக்கக்கூடிய ஷோரூம்ஸை நாங்கள் வந்து டைஅப் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காரை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கவும் முடியும். உங்கள்கிட்ட இருக்க கேள்விகளை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும், இல்லை என்கிட்ட நீங்கள் டைரெக்டாக பேசணும் அப்படின்ற பட்சத்தில் எங்கள் டீமோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு நிமிஷம், இந்த கம்பேரிஷனையும் என்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ஒருவேளை ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, கார் பர்ச்சேஸில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், 9,99,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேரியண்ட் தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. இதோட ஆன்ரோடு காஸ்ட்டை நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இது வந்து அப்ராக்சிமேட் இருக்கக்கூடிய ஆன்ரோடு காஸ்ட் தான், இதில் ஏதாவது சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதோட நீங்கள் கரெக்டான ஆன்ரோடு காஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ரமணி கியா ஷோரூம் திருச்சியை வந்து மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க தான் இந்த வெஹிக்கிள் நமக்காக ரிவ்யூக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸையும் நான் இந்த சமயத்தில் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் யாராவது கியா கார்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். எனிவே இந்த 2 வெஹிக்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேஃப்டியில் இருந்தே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வெஹிக்கிளுமே வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸுங்கிறது ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6 ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க, ABS EBD மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ESP மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கார்லையுமே வந்து காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சேஃப்டியில் வந்து பேசிக்காகவே எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது இந்த 2 காருக்கும் பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம டிசைன் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிப்போம். இந்த 2 வெஹிக்கிளோட டைமென்ஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 வெஹிக்கிளுமே 3995 mm தான் லென்த் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு sub 4 மீட்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கார் அப்படின்னே சொல்லுவேன் இந்த 2 காரை பொறுத்த வரைக்கும். ஸோ சோனட்டை விட சிரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் இந்த டிசைன் விஷயத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை விட கார் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. சோனட்டை விட கம்பேர் பண்ணும்போது அகலமும் பார்த்தீங்க அப்படின்னா சிரோஸ் வந்து அதிகமாக இருக்குது, உயரமும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வீல் பேஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் மட்டும் 3995 mm லென்த் இருந்தாலும் சோனட்டோட கம்பேர் பண்ணும்போது சிரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகலம், உயரம், வீல் பேஸ் எல்லாமே அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ 2தோட அந்த டிசைன் விஷயத்துக்கு வருவோமா.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். நீங்கள் அந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் வந்து பார்க்கலாம் ஸோ டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த சோனட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கியாக்கான அந்த டிப்பிக்கல் அந்த டைகர் நோஸ் கிரில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அந்த ஐசி இன்ஜின்ஸ் மாதிரியே ஒரு டிசைன்லேயே தான் வந்து ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதே சிரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் இவி கார்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரியான ஒரு டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனிவே இந்த டிசைனை பற்றி நிறைய பேர் இந்த வேகனார் மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குன்னு விமர்சித்தாலும் ரோட் ப்ரெசன்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிரோஸில் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு தனித்துவமான ஒரு டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும். பட் டிசைனில் கொஞ்சம் நஞ்சம் சலிச்சது கிடையாது சோனட். ஏன்னா நான் பர்சனலி பார்த்தீங்க அப்படின்னா சோனட்டோட டிசைனுக்காக நிறைய பேருக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். என்கிட்டயும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சோனட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ரீதியாக ரொம்பவே சூப்பரான கார் தான். பட் டிசைன் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து சப்ஜெக்டிவ் தான். ஸோ அதனால் அது உங்களோட விருப்பம் அப்படின்னே சொல்லுவேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பற்றி பேசுகிறனால இந்த ஹெட்லைட் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ரெண்டுத்தோட ஹெட்லைட்டுமே வந்து ஆன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கிலையுமே வந்து ஹாலோஜன் தான். பட் சிரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேபி ஹாலோஜனோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டர் விசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் டிஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிரோஸில் வந்து கிடையாது. இங்கே வந்து ரிஃப்ளெக்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. அந்த ஸ்டார் மேப் டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடையாது. பட் இதே சோனட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் மேப் டிஆர்எல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய டிசைன் இதுதான். பட் இங்கே வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிரோஸ் பொறுத்த வரைக்கும் கிடைக்குது. நம்ம அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஓகே, இப்போ எனிவே இந்த சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். இந்த சைட் ப்ரொஃபைலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான டிசைனில் வந்து சிரோஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேபினோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கணுன்றதுக்காக அந்த நிறைய கிளாஸ் ஏரியாஸ் வந்து பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு குவார்டர் பேனலும் ஒரு கிளாஸ் ஏரியா மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் வந்து டிசைனாக வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலாக இந்த சைட் ப்ரொஃபைலை தான் வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க வேகனார் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து டிசைனாக வந்து ரொம்ப யூனிக்காக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹேண்டில்ஸில் ஒரு மேஜர் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிரோஸில் வந்து இந்த ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய ப்ரீமியம் கார்ஸில் இந்த மாதிரியான ஹேண்டில்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இதுவுமே இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. சோனட் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த பாடி கலர் ஹேண்டில்ஸ் தான் வந்து பார்க்குறோம். பட் அதை விட இதோட இந்த ஹேண்டில்ஸ் வந்து டிசைனாக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டு கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு கார்லையும் காமனாக இருக்க விஷயங்கள் தான். அதே மாதிரி ரூஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு கார்லையுமே வந்து சன்ரூஃப் அப்படிங்கிறதும் இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ரெண்டு காரோட அந்த லென்த்து வீல் பேஸ் பற்றி பேசியாச்சு. வீல் பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிரோஸ் வந்து ஒரு 50 mm வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்துக்கு வருவோமா? ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிரோஸ் வந்து ஒரு 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பட் இதை விட சோனட் பார்த்தீங்க அப்படின்னா 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 15 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோனட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 15 mm கம்மியாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பைக்கிலுமே உங்களுக்கு R16 வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பேட்டர்ன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் ரெண்டுத்துலேயுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலாய் வீல்ஸ் வந்து ரெண்டு கார்லையுமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டயர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் 215/60. ஸோ இந்த டயர் ப்ரொஃபைல் தான் ரெண்டு பைக்கிலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே வந்து 45 லிட்டர் ஃபியூல் டேங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ரியர் ப்ரொஃபைல். ஸோ ரியர் ப்ரொஃபைல் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இது வந்து ஒரு டிபிக்கல் அந்த பாக்ஸி ஷேப்பில் வந்து சிரோஸோட ரியர் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக இந்த ரியர் ப்ரொஃபைல் மட்டும் ரொம்ப அந்த பாக்ஸியாக இருக்கிற ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்றது போல் பர்சனலி தோணுச்சு அப்படின்னு சொல்லுவேன். மித்தபடி ரூஃபில் உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனாஸும் ரெண்டு கார்லையுமே வந்து வந்துடும். இந்த ரியர் ப்ரொஃபைல் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் பூட் ஸ்பேஸில் ரியர் ப்ரொஃபைலை மேஜராக பார்க்குறதே இந்த பூட் ஸ்பேஸ் தானே. உங்களுக்கு ரெண்டுத்தோட பூட் ஸ்பேஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சோனட்லேருந்து போகலான்னு நினைக்கிறேன். சோனட் பொறுத்த வரைக்கும் ஒரு 385 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு 5 பேர் போகிறீங்கன்ற பட்சத்தில் தேவையான அளவுக்கு இந்த பூட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். 385 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம சிரோஸ்க்கு வருவோம். சிரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் 465 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சோனட்டோட கம்பேர் பண்ணும்போது பூட் ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குது சிரோஸ் பொறுத்த வரைக்கும்.
ரியர் ப்ரொஃபைல் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். சிரோஸில் ரியரில் வைப்பர் வாஷர் அண்ட் டீஃபோக்கர் கிடையாது. இதே சோனட்டில் பார்த்தீங்கன்னா ரியரில் வைப்பர் வாஷர் அண்ட் டீஃபோக்கருமே உண்டு. எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இதுதான். இதை நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். டிசைன் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன, இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வெஹிக்கிளோட டிசைன் பிடிச்சிருக்கு என்னன்றது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் எனக்கு பாசிட்டிவாக பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, வெஹிக்கிளோட டைமென்ஷன் வைஸும் உங்களுக்கு சிரோஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய காரை போன்ற ஒரு தோற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஹெட்லைட்ஸ் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். பூட் ஸ்பேஸும் உங்களுக்கு சிரோஸில் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து சிரோஸ்க்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். பட் நிறைய பேருக்கு டிசைனாக சோனட்டோட டிசைன் தான் பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஓகே, எனிவே நம்ம இன்டீரியர் விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சோனட்டை தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்பா உள்ளே உட்காரவே முடியலங்க. ஆஹா, பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ சோனட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சோனட்லேயும் சரி சிரோஸ்லேயும் சரி, உங்களுக்கு டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட் மாதிரி ஃபங்க்ஷன் இந்த வேரியண்ட்டில் வந்து கிடையாது அப்படின்னே சொல்லுவேன். பட் சீட்டிங் கம்ஃபோர்ட் அப்படிங்கிறது ரெண்டு கார்லையுமே வந்து டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்டோட கம்ஃபோர்ட்டுங்கிறது பெஸ்ட்டாகவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். விசிபிலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருக்கிற வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபோர்ட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஹைட் பாருங்கள், ஹெட்ரூம் நான் வந்து சீட் வந்து ஃபுல் ஹைட்டில் வச்சுருக்கேன். ஸோ ஹெட்ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஸோ அப்படியே லெக் ரூமும் வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு அதில் உட்காரும் போது அந்த லெக் ரூம் ஹெட் ரூமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமனாக இருக்கிற ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 4 டோர் பவர் விண்டோ, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ORVMஸாக இருக்கட்டும், மியூசிக் சிஸ்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி ரிவர்ஸ் கேமராவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் மவுண்டோடக்கான ஆடியோ கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வெஹிக்கிளுமே வந்து வந்துடும். அதேமாதிரி ஃபஸ்ட்டே சொன்னது தான் சன்ரூஃபும் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியண்ட்லையுமே வந்து வந்துடும். ஸோ 2 கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் வந்து உங்களால் டில்ட் வந்து பண்ணிக்கவும் முடியும். பட் டெலஸ்கோப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இதில் 2 கார்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீ வந்து ஸ்மார்ட் கீயாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து கீலெஸ் என்ட்ரி ஃபங்க்ஷன் கிடையாது. நீங்கள் ரிமோட் போட்டு, அதாவது புஷ் ஸ்டார்ட் பட்டன் கிடையாது, கீபோர்டு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் 2 காரை பொறுத்த வரைக்கும். ஸோ லாக்கு, அன்லாக்கு, ஹோல்டு, ஸோ இந்த பட்டன் வந்து இருக்குது. நீங்கள் அதை அழுத்தி பிடிக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு பூட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, எனிவே இப்போ இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நம்ம சிரோஸில் உட்காந்து பேசலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம சிரோஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் உட்காந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எக்ஸ்டீரியரை வந்து மாடர்னாக டிசைன் பண்ணியிருக்காங்களோ, இந்த காலகட்டத்துக்கு வந்து மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி தான் இந்த காரோட இன்டீரியரும் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாக ஸ்போர்ட்டியராக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். சோனட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பிளாக் கலர் டேஷ்போர்ட் லேஅவுட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மித்த காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது சோனட்டோட டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டே ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், டச் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் சிரோஸில் உங்களுக்கு 12.3 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு HD டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சோனட்டோட கம்பேர் பண்ணும்போது பெருசுன்னு சொல்லலாம். சோனட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ கேமராவாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர்லெஸ்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 2 கார்லையும் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக 2 கார்லையுமே வந்து சென்டரில் இருக்கக்கூடிய MID வந்து, அதாவது இது வந்து உங்களுக்கு TFT கிடையாது இங்கே இருக்கக்கூடிய கிளஸ்டரு. பட் அந்த TFT மாதிரியான ஒரு டிசைனில் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் சோனட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஜிட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதேமாதிரி சென்டரில் அந்த MID ஃபங்க்ஷன் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த MIDயோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கிறது. மேபி இதில் கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரிலாம் கொடுத்து இந்த டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து ரொம்பவே ஸ்போர்ட்டியராக ரொம்பவே சூப்பராக இருக்கிற வகையில் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டேரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கியாவோட லோகோ வந்து சைடில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது இன்னமும் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சிரோஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஒன்லி மேனுவல் கண்ட்ரோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் சோனட் போறீங்கன்ற பட்சத்தில் அதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா சோனட்டோட கம்பேர் பண்ணும்போது சிரோஸோட இந்த இன்டீரியர் டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதுமாதிரி ஹெட்ரூம் பாருங்கள். ஸோ இதில் எவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா? சோனட்டோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா சிரோஸோட ஹெட்ரூம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சீட்டிங் கம்ஃபோர்ட் வந்து 2 வெஹிக்கிளுமே வந்து ஓகே. பட் ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா சிரோஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்.
ஓகே, இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல இந்த ரெண்டு வெஹிக்கிள்லையும் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வித்தியாசத்தை ஒரு ஸ்லைடாக வந்து கொடுத்துருக்கேன். ரெண்டு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோனட்டில் இருக்குது, பட் சைரோஸில் கிடையாது. அதுவே 4 ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைரோஸ்க்கு அட்வான்டேஜாக இருக்குது, அதே சோனட்டில் கிடையாது. ஓகே, நம்ம இப்போ ரியர் சீட் கம்ஃபர்ட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இங்கே சன்ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கார்லையுமே வந்து ரியர் கிளாஸ் ஏரியா வந்து சன்ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க டோரில். ஓகே, இப்போ சிரோஸில் தான் ஆக்சுவலாக நான் வந்து உட்காந்து காட்டுறேன். இந்த காரோட தை சப்போர்ட் பாருங்கள் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன், ரெண்டு வெஹிக்கிளோட தை சப்போர்ட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சீட், டிரைவர் சீட் ஹைட் வந்து எனக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். நல்ல லெக் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ரெண்டு கார்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டர் கிடையாது, ஆர்ம் ரெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். பட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டும் ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சீட் கம்ஃபோர்ட் எது பெட்டராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். சோனட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த சைரோஸோட ரியர் சீட் கம்ஃபோர்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இதில் அட்ஜஸ்ட் பண்ணி கூட ஒரு 3 பேர் வந்து உட்கார முடியும். அந்த வெஹிக்கிளோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி உட்காரக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை மேபி இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இதில் வந்து 3 பேர் வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லுவேன். கம்ஃபோர்ட் ரீதியாக இந்த கார் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிசைன் என்னதான் பாக்ஸி ஷேப்பில் இருந்தாலும் ஒரு கம்ஃபோர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த காரை வந்து வாங்கலாம். கியாவோட இந்த சைரோஸை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். கம்ஃபோர்ட் ரீதியாக இந்த கார் வந்து ரொம்பவே சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. தை சப்போர்ட்டாக இருக்கட்டும், லெக் ரூமாக இருக்கட்டும், ஹெட் ரூமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்க வகையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு வெஹிக்கிளோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக தெரிஞ்சுக்க விரும்புகிறது இன்ஜின் தான். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோனட்டில் வந்து 1.2 லிட்டர் NA இன்ஜின் இருக்குது. அது இன்னும் ப்ரைஸ் கம்மியான ஒரு ரேஞ்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இங்கே கம்பேர் பண்ணுறது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினோட தான் வந்து கம்பேர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் மட்டும்தான் உங்களுக்கு சிரோஸில் வந்து உண்டு. அதுக்கப்புறம் டீசல் இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் CRDA டீசல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அண்ட் டார்க்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 120 PS பவரும் 172 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. பட் டிரான்ஸ்மிஷனில் மட்டும் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிரோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் DCT டிரான்ஸ்மிஷன் இருக்குது, பட் IMT டிரான்ஸ்மிஷன் கிடையாது. பட் இதே நீங்கள் சோனட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா IMT டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, DCT டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, பட் இதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடையாது இந்த டர்போ பெட்ரோல் பொறுத்த வரைக்கும். அப்படியே நீங்கள் டீசலுக்கு வந்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் CRDA டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக 116 PS பவரும் 250 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இது ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக இருக்கக்கூடியதான். அதே மாதிரி 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட் AT டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெஹிக்கிளையும் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பற்றி நான் இப்போ சொல்லியிருப்பேன், அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 1 லிட்டர் TGTI இன்ஜின் நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் சிரோஸில் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் நான் இந்த சொன்னல 9,99,000 ரூபா இந்த கம்பேரிஷன் அடிப்படையில் பார்க்கும்போது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதே சோனட் போறீங்கன்ற பட்சத்தில் IMT டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும். அதாவது கிளட்ச் இல்லாத மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் அது முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல்லி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போகிறீங்களா இல்லை கிளட்ச் இல்லாத மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போகிறீங்களா அப்படிங்கிறது. பட் இந்த பாயிண்டில் சோனட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கிளட்சை வந்து சிட்டிக்குள்ளே மிதித்து மாற்றுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால சோனட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மாதிரி உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். கிளட்சை மிதிக்காமே உங்களால் கியர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். பொதுவாகவே டர்போ பெட்ரோல்ஸ் அப்படின்னு போகும்போது மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இங்கே உங்கள் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் நீங்கள் வெஹிக்கிளை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ரீதியாகவும் சரி, ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரீதியாகவும் சரி, எந்த ஒரு வித்தியாசமும் வந்து கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு வெஹிக்கிளையும் சேமாக இருக்கிற வகையில் தான் உருவாக்கியிருக்காங்க. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கு, கார்னரிங் ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து சேமாக தான் வந்து இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ரைட் பண்ணி பார்த்து ஒரு காரை சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு காரை நீங்கள் எதை வேணாலும் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா ரைடிங் கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு சேஞ்சுமே இந்த ரெண்டு காரை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா சேம் சஸ்பென்ஷன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்கிற வகையில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ஸ் போறீங்கன்ற பட்சத்தில் 4 வீலியன் டிஸ்க் பிரேக் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே பார்க்கக்கூடிய ரெண்டு மாடலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுக்குறாங்க, டிஸ்க் பிரேக் கிடையாது. பட் இதோட பிரேக்கிங்கே வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயமே மைலேஜ் அப்படிங்கிறதா தான் இருக்கும். மைலேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரெண்டுத்தோட இன்ஜினும் சேம் தான். நீங்கள் டர்போ பெட்ரோல் போறீங்கன்ற பட்சத்தில் ஹைவேஸ்க்கு ஒரு 15-16 கிலோமீட்டர் எதிர்பாருங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்ற பட்சத்தில்
மேபி சிட்டிஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஒரு 10லேருந்து 13 கிலோமீட்டருக்குள்ளே இந்த ரெண்டு வெஹிக்கிளும் வந்து எதிர்பார்க்கலாம். டர்போ பெட்ரோல்ஸ் எப்போதுமே மைலேஜ்க்கான வெஹிக்கிள் கிடையாது, அது பர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு இன்ஜினாக தான் வந்து இருக்கும். இதே டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் மைலேஜ் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஹைவேஸ்க்கு ஒரு 20-22 கிலோமீட்டர் வந்து கொடுக்கும். சிட்டியில் 17 கிலோமீட்டர் டீசல் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் கொடுக்கும். நல்ல ரிலையபிளான ஒரு டீசல் இன்ஜின் தான் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் இருக்கிறதுமே. மைலேஜ் சொல்லியாச்சு, எதுப்பா வாங்கலாம், எது பெட்டர் வேல்யூ ஃபார் மணி அப்படின்றது உங்களோட மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். சோனட் HTK ஆப்ஷனல் மாடலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பிரபலமாக எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னா இந்த சோனட்டோட HTK ஆப்ஷனல் அப்படிங்கிற மாடல் தான். ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் இங்கே நீங்கள் ரெண்டு வெஹிக்கிளையும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேறு. ஒரு நல்ல டிசைன், சூப்பரான ஒரு டிசைன், அட்ராக்டிவான ஒரு டிசைனில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சோனட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை எனக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு காராக இருக்கணும், ரியர் சீட்டில் ஒரு 3 பேர் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வந்து உட்காரணும், லெக் ரூம் ஹெட் ரூம் வந்து அதிகமாக வேணும், ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைன், ஒரு அடுத்த லெவலில் இருக்க ஒரு டிசைனாக வேணும் இப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக சோனட் வந்து சிரோஸ் வந்து போகலாம் அப்படின்னே சொல்லுவேன். எனிவே உங்களோட விருப்பம் தான். இந்த ரெண்டு காரோட வித்தியாசங்களை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பகிர்ந்திருக்கேன். இந்த ரெண்டு காரில் எது வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்கியான டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதை விட முக்கியமாக நான் வந்து கம்ஃபர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். நல்ல லாங் ரைட்லாம் போகணும் போது நல்ல லெக் ரூம் இருக்கணும், ஹெட் ரூம் இருக்கணும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால நான் வந்து சிரோஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னே சொல்லுவேன். மேபி உங்களோட ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த காருங்கிறத நான் இந்த சொன்ன கம்பேரிஷன் அடிப்படையில் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இங்கே எனக்கு கிடைச்ச ஒரு 2.5 மணி நேரம், அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அடிப்படையில் வச்சு தான் இந்த கம்பேரிஷனை வந்து உருவாக்கியிருக்கேன். ஸோ என்னோட கருத்துக்களை வந்து நான் சொல்லியாச்சு. இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தான். உங்களோட கருத்துக்களில் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த ரெண்டு காரையுமே நான் சொன்ன இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் அணுகி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே வந்து பண்ணி பாருங்கள். உங்களோட தேவையை எந்த கார் பூர்த்தி பண்ணுதோ அந்த காரை தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். மேபி நீங்கள் திருச்சியை சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கியா கார்ஸ் வாங்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரமணி கியாவோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும், மறக்காம அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.